வண்டி எர்டிகா டீசல் 2014. ஸோ வண்டியில் உள்ள ப்ராப்ளம்ஸ் என்னென்னா above 80 மேலே போக மாட்டேங்குது. above 80 மேலே போக மாட்டேங்குது. 40 திணறுது. 80 மேலே அதுக்கு மேலே சுத்தம் போகல. வெரி குட். ஓகே, கிளியர், இன்ஃபர்மேஷன் கிளியர். அடுத்தது இந்த 40 to 80K வந்து ஆக்சிலேஷன் நிறைய தர வேண்டியதாக இருக்குது. பிக்கப்பும் இல்லை, பிக்கப்பும் கிடையாது. ஸ்பீடும் கம்மியாக இருக்குது, பிக்கப்பும் கம்மியாக இருக்குது. ஓகே, அது போக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து என்ன செக் இன்ஜின் லைட் வார்னிங் இண்டிகேஷன் இருக்குது. இக்னிஷன் ஆன் கண்டிஷனு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு சின்ன ஒரு அதிர்வோடு தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுது. சரி, வண்டி ஐலிங் நல்லா ஓடுதுங்களா? ஐலிங்கில் ஆக்சிலேட் பண்ணால் வண்டி கடை அடிக்குது. ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு வகையான ஹெசிடேட்டோட ஒரு ஜெர்க் பண்ணி தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அது போக வண்டி கொஞ்சம் டக்கன்னு சவுண்ட் வருது. பேனட் ஓப்பன் பண்ணியாச்சு. வண்டியில் ஒரு ஸ்மூத் ரிதம் இல்லை. ஒரு டக்கடன்னு இந்த ஒரு மாதிரியான ஒரு சவுண்டு ஓடுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னை கார்ட்டுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக உங்களுக்கு இதோ 50% வரை டிஸ்கவுண்ட் பண்ணப்படும். கார் ஸ்கேனிங் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட்டும் அளிக்கப்படும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவர் என்னோட டீம் மெம்பர் முரளி. ஸோ இவரை வச்சு தான் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஓகே முரளி, பாருங்கள் அவர் கஸ்டமர் சொன்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு கரெக்டாக எனக்கு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, ஆக்சிலேஷன் கொடுத்து நல்லா ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, பாருங்க எப்படி இருக்கு? ஓகே, ரொம்ப லோவாக இருக்குது. பிக்கப் ரொம்ப லோவாக இருக்குது. 60 தான் போகுது. எவ்வளோ போகணும்? 80-90 ஏறிக்கும். ஓகே, ஸோ முரளியை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அவரோட ஃபீல் என்னென்னா ஒரு 90 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்துல ஒரு 60 தான் போகுது அப்படிங்கிறாரு. ரொம்ப ஸ்லோ பிக்கப் இருக்குங்கிறாரு. வண்டி அதுக்கு பிறகு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க 80 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போகல அப்படின்னு. அதை நம்ம இங்கே டெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கான ரோட் ஃபெசிலிட்டிஸ் அப்படி இல்லை. In our scanning, in the ECM control model, there is a glow plug control model to PCM communication circuit issues there. Immobilized ID mismatch is only 2. But these 2 DTC codes is not a contributing factor of our problems. Okay. ABS can invalidate data from ECM. It is also not contributing factor for our problems. Keyless entry, accessories related malfunction. This is also not a contributing factor for our problem of not getting pickup and not reaching the speed. Okay. So from this we conclude this problem is not because of electronic issues. That in the sense இந்த வண்டியில் இருக்கிற இந்த பிக்கப் ஆகாததுக்கும் ஸ்பீடு ரீச் பண்ணாமல் போனதுக்கும் காரணம் ஈசிஎம்மோ இல்லை எலக்ட்ரிக்கலோ ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஸோ இதுக்கான ப்ராப்ளம்ஸு வேறு ஒருவாக தான் இருக்கும். ரைட்டடி ஷேக் பண்ணுங்க. We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.